இப்பொழுது ஒரு ஹிந்தி பாடல் பாட போகிறோம். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுமார் 25 ஆண்டுகள் முன்பாக நான் பாடியிருக்கிறேன். அதற்கு பின்பு நான் பாடினதில்லை. இன்னைக்கு நம்மத்திலே வந்திருக்கிற இந்த ஹிந்தி பேசுகிற பிள்ளைகளுக்காக இந்த பாடலை நான் பாட முயற்சிக்கிறேன். தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த பாடல் மூலமாக ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சூனலோ மேரே பாயோ மசிகா மேரா துனியா மே ஆயா என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया। दुनिया में आया मुक्ति को लाया। दुनिया में आया मुक्ति को लाया। पापी को आने बचाया। बचाने यीशु दुनिया में आया। पापी को आने बचाया। बचाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया। स्वर्गीय पिता का एकलौता बेटा। स्वर्गीय पिता का एकलौता बेटा। आदम का पुत्र कहलाया। कहलाने यीशु दुनिया में आया। आदम का पुत्र कहलाया। कहलाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया। अंतन को आन के कुंकों की बोली। अंतन को आन के कुंकों की बोली। बहरम को सब सुनाया। सुनाने यीशु दुनिया में आया। बहरम के शब्द सुनाया। सुनाने यीशु दुनिया में आया। सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया। सुन लो मेरे भाइयों मसीहा मेरा दुनिया में आया. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let God's name be glorified. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். In the name of the Lord Jesus Christ, we wish you all a happy morning. என் பக்கத்தில் இன்று எனக்கு உதவி செய்கிற தம்பி பேர் ஜன்னர். Nearby is the person who is translating. His name is Jannar. ஃபேமிலி மேன். But I am a family man. ஒரு சென்னையில் ஒரு நல்ல ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. I am working as an assistant professor in one of a college in Chennai, that is Savitha Engineering College. இன்னைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக நைட்டு தான் அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். Today to translate this message, yesterday night only I asked, inquired about this to translate about the message. அப்போது இது வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணதில்லை அப்படின்னு கொஞ்சம் தயங்கினார். But I never translated before. ஆனாலும் இங்கே வருகிற இந்த ஹிந்தி பேசுகிற பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நீங்கள் உதவி செய்யுங்க. தெரிஞ்ச அளவுக்கு பண்ணால் போதும். நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன். Okay, but pastor he forced me to translate since the people's Hindi peoples are coming, so that they will be easily understanding these concepts. ஓகே, கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. Let God bless you all. தொடர்ந்து ஆண்டவர் இந்த வருடத்திலே நம்ம கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். So now we are going to discuss about the promise word for this year. நம்முடைய வாக்குத்தத்தம் அடங்கி இருக்கிற பகுதியை ஒரு வாசிக்கலாம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். Let us read Exodus 7 verse 3.
என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். I will multiply my signs and wonders, the Lord says. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். This is the promise that the God has given for the church. இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். Today, this year is going to become a wonders for us. ஆகவே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். So really, you have a hope in your mind that this year God is going to do wonders in our life. இந்த வாக்குத்தத்தத்திலே ஒரு வார்த்தை எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று. In this promise word, there is a word called multiply. ஆமென். மிகுதியாக நடப்பிப்பேன். இந்த வேதத்திலே மிகுதியாய் கர்த்தர் அற்புதங்களை நடப்பித்த சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று, எகிப்திலே ஆண்டவர் மிகுதியான அற்புதங்களை செய்தார். God has done most wonders in Bible, but we are going to discuss about what is the thing God done in Egypt. அதற்கு பின்பு அந்த வனாந்தர யாத்திரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது அந்த வனாந்தர யாத்திரையில ஏராளமான அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். After that Egypt life, they came towards this desert. In that desert, how these peoples see more wonders in their life. அதற்கு பின்பு நாம் வேதத்திலே வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஊழியம் செய்த நாட்களிலே 4 சுவிசேஷங்களிலும் அவர் செய்த ஏராளமான அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. After that, when we read in Bible, in Gospel, Matthew, Mark, Luke and John, in that we can see lots of wonders done by Lord Jesus. இன்னும் யோவான் சுவிசேஷத்திலே கடைசியாக இப்படி வாசிக்கிறோம், அவர் செய்த மேலும் ஏராளமான அற்புதங்கள் உண்டு, அவைகளை எழுத போனால் புத்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In John we can read again. So the wonders done by Lord Jesus, it cannot be written to our hand. That much wonders Lord has done. அப்படியானால் 4 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் மாத்திரமல்ல, அதை பார்க்கிலும் 1000 மடங்கு அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். Lord has done more wonders, but only little things has been written in the Bible. அதுபோல அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் நாட்களிலும் ஏராளமான அற்புதங்களை செய்ததாக நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே வாசிக்கிறோம். And after that, in days of apostle, lots of wonders have been done. ஆகவே மிகுதியாக நடப்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே அந்த நாட்கள் நடந்தது போல இந்த 2026ஆம் ஆண்டிலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். So as Lord said, I will multiply my signs and wonders in those days. So Lord is going to do wonders in our life these days also. அந்த நாட்கள் மாத்திரம் அற்புதம் செய்கிற தேவன் அல்ல. He does not do wonders in those days. He is going to do wonders in our lives today. ஏசாயாவில் எப்படி வாசிக்கிறோம், அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று. In Isaiah we read that his ears is not shut down. அதுபோல ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறபடினாலே இன்றைக்கும் அவர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். So Lord is he is still same as the Lord before. ஆகவே நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையில மிகுதியான அற்புதங்களை நடப்பிப்பார். So let us be in faith that Lord will do miracles as well as wonders in our life in this coming year. சரி, இந்த ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். So in order to get these wonders in our life, so what are things we need to follow? ஒன்று, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, First is let us read Joshua 3 verse 5. ஆமென். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று அங்கே So சொல்லப்பட்டிருக்கிறது. make yourself holy. Tomorrow God is going to do wonders in your life. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு நாம் நம்மை பரிசுத்தம் பண்ண வேண்டும். So if God want to do miracles or wonders in your life, we should make us holy. நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். When we make us holy, God does wonders in our life. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யோர்தான் நதி இருந்தது. அந்த நதியை அவர்கள் கடந்து போக வேண்டும். அந்த நதியை ஆண்டவர் பிளந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது ஆண்டவருடைய அற்புதம். அந்த அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் ஜனங்களிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்த்தார். So when the Israel peoples were need to cross this river Jordan, God expected the people to be holy.
அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த ஆண்டிலே அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். Same as God is expecting our lives to be holy, so that He will do wonders in our life. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாகிலும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை நாம் விட்டு விடுவோம். இன்று முதல் நம்மை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். So let us be try to be holy and obey His commandments, so that He will do wonders in our life. இரண்டாவது, ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். Second thing, in order to see wonders in our life, we need to be faith in Him. வேதத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே இயேசு மார்த்தாளை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 40ஆம் வசனம், யோவான் 11:40 இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று. In John we can read that Lord Jesus is saying to Martha that if you have faith you will see wonderful things. ஆகவே இரண்டாவது, நாம் ஆண்டவர் விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். So secondly, we need to have faith in Jesus, then we will see miracles in our life. அங்கே மார்த்தாள் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாமல் காணப்பட்டபடினாலே கர்த்தர் அப்படியாக சொன்னார். She couldn't able to have faith in Him. That is what God told to Martha, that if you have faith in me, then you will see wonders in your life. அவர்கள் குடும்பமா இயேசுவை விசுவாசித்த போது மரித்து போன லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். When they had faith as a family, they see wonderful they saw wonders in their life. That is, Lazarus was he was turned alive. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 54:2. In Isaiah 54 verse 2, you read, ஆமென். இங்கே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பதாக அதற்காக ஒரு ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார். so before giving blessing to the peoples, there should be some preparation. அதுதான் விசுவாசம். That is what faith. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், அற்புதம் செய்ய போகிறார்னு சொன்னால் அதற்கேற்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே அவசியமா இருக்கிறது. If God want to do something in our life, we should have faith in Him. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே அவர் அற்புதம் செய்த இடத்திலெல்லாம் இதை சொன்னார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது. இப்படியெல்லாம் அந்த விசுவாசத்தையே அடிக்கடி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். Jesus says at regular intervals that if you have faith in me, you will see miracles in your life. மூன்றாவதாக, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நமக்கு தேவையானது கீழ்ப்படிதல். The third thing is that obedience. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். If we obey God's word, then God will do miracles in our life. வேதத்திலே நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். In Bible we can see lots of examples. உதாரணமாக கானா ஒரு கல்யாண வீட்டிலே, Example in Cana marriage house, தண்ணீரை கர்த்தர் திராட்சரசமாக மாற்றினார். the water was turned into wine. அப்பொழுது வேலைக்காரர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர்கள் செய்தார்கள். The servants did what God told to them. ஆண்டவர் சொன்னார், இந்த பாத்திரங்களிலே கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். God told to fill the pots. அந்த தண்ணீரை நீங்கள் மொண்டு பந்தி விசாரிப்புக்கான இடத்துக்கு கொண்டு போங்கள். Then he told to give it to the peoples. ஆனா திராட்சரசம் அங்கே உருவாக்கப்படவில்லை. But there was no wine. தண்ணீர் திராட்சரசமாக மாறிவிட்டது. The water was turned into wine. இப்போ வேலைக்காரர்கள் ஒரு நினைக்கலாம், என்னடா தண்ணியை நிரப்ப சொல்றாரு, இப்போ தண்ணியை கொண்டு போக சொல்றாரே அப்படின்னு நினைக்கலாம். So the servants may think that he is saying us to bring the water. ஆனா அவங்க அப்படி நினைக்கல. But they didn't think like that. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள். So whatever God told, they believed and they did and they obeyed like that. ஆகவே அந்த தண்ணீர் ரசமாயிற்று. So the water was turned to wine. சாரிபாத் ஊர்ல ஒரு விதவை இருந்தாள். In Saribath there was a woman was there. அந்த விதவை கடைசியாக சாப்பிடுவதற்காக விறகு பொறுக்க வந்தாள். To eat at last, she came to pick up firewood. அப்பொழுது
எலிசா அங்கே கர்த்தரால் அனுப்பப்பட்டிருந்தான். எலியா At that time, prophet Eliah came over there. அந்த எலியா அவளை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. At that time, Eliah was asking to her, he wants some water. அவள் தண்ணீர் கொண்டு வர போன போது அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு அடையும் கொண்டு வா. Okay. He also asked her to bring some bread. அப்போ சொல்றா, எங்கள்கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, கடைசியா நாங்கள் சாப்பிட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டு சாக போறோம், வேற என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றா. But we had only little. At last, me and my child is going to eat that, and we are going to die. ஆனாலும் எலியா சொல்லுகிறான், Even though Eliah told, ஆகிலும் ஒரு சிறிய அடையை செய்து எனக்கு கொண்டு வா. you can bring a small piece of bread. அப்பொழுது கர்த்தர் இந்த பஞ்சகாலம் முழுவதும் உன்னை போஷிப்பார். Then the God will, he will be with you in all this famine days. அதுபோலவே அந்த விதவை செய்து கொண்டு வந்தாள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். The widow woman obeyed what Eliah told. அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவளும் அவளுடைய மகனும் குடும்பத்தாரும் இந்த எலியா தீர்க்கதரிசியும் சாப்பிட்டார்கள். Throughout the famine, they ate the bread all through the days. அப்ப தேவன் அங்கே அற்புதம் செய்ததற்கு காரணம் அந்த விதவையுடைய கீழ்ப்படிதல். The reason for doing miracles in that particular place is her obedience. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக அதே போல அற்புதங்களை செய்வார். Even in our life, if we obey God's word, then we will see miracles in our life. அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா, Hallelujah. இன்னொரு இடத்திலே எலிசாவின் நாட்களிலே ஒரு அற்புதம் நடந்தது. In other thing, we can see that in prophet Elisha's days there was a miracle. அங்கே ஒரு யுத்தத்துக்காக இஸ்ரவேல் ராஜாக்கள் கூடி வந்தபோது There was a war, and these kings came together to have a war in a particular place. 7 நாட்கள் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை. Till 7 days there was no water to drink. அப்போ அவங்க ஆண்டவருடைய மனுஷனிடத்துல போய் வார்த்தை கேட்கலான்னு சொல்லி எலிசாவிடத்தில் வர்றாங்க. So they came to Elisha. எலிசா சொல்றான், Elisha told, காற்றையும் காண மாட்டீர்கள், you won't see any storm, மழையும் காண மாட்டீர்கள், you won't see any rain, இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும், but these valleys will be filled with water. ஆனா நீங்க இப்ப என்ன செய்யணும்னா, but what you should do is, இந்த பள்ளத்தாக்குல எல்லாம் வாய்க்கால்களை வெட்டுங்கள். So in this valley we need to prepare canal. பாருங்க, மழையும் இல்லை தண்ணியும் இல்லை, ஆனா என்ன செய்யணும், வாய்க்கால் வெட்டணும். See, there is no storm, but there is no rain, but he is saying to be ready with the canal. ஆனா 7 நாள் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. Still for 7 days there is no water. இப்போ வாய்க்கால் வெட்டதற்கு உங்களுக்கு பலன் இல்லை. But in order to dug the pit for this canal, they have no strength in their body. வாய்க்கால் வெட்டினா தண்ணி வருங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. There is no faith that if you dug pit for this in this valley, there is no sign that we will get water. மழையோ தண்ணியோ there is no rain, மேகமோ எதுவுமே இல்லை. there is no clouds. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, எலிசா சொன்ன கர்த்தருடைய மனுஷன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. Even though they obeyed the prophets Elisha's words. காற்றும் இல்லை மழை இல்லை, அதிகாலை பார்த்தா அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரம்பியிருது. There was no storm, there was no rain, but in the early morning when they see that valley, it was filled with water. 7 நாட்கள் தண்ணி இல்லாம அலைஞ்ச அந்த ஜனங்கள் தண்ணீரை குடிச்சாங்க. 7 days there was no water, but the peoples they drank that water. அந்த மிருக ஜீவங்கள் தண்ணீர் குடிச்சிச்சு. The cattle drank the water. அதே நேரம் அவங்களுக்கு எதிராக வந்த அந்த படையினர், at the same time the peoples who are against the Israelites, இந்த தண்ணியை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, இந்த சூரிய ஒளி அதுல படுகிற அந்த காலை வேளையில இந்த தண்ணீர் அவங்களுக்கு ரத்தம் போல தெரிந்தது. the water was looking like a blood for them. ஆகவே அவங்க நினைச்சாங்க, அவங்க ஒருத்தரை வெட்டி செத்து போயிட்டாங்க, நம்ம இனி யுத்தம் பண்ண வேண்டாம், கொள்ளையடிக்க போலான்னு வந்தாங்க. They thought that they fought against each other and they died. ஆனா இங்கே கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ததுனால
அவங்க தண்ணீரெல்லாம் குடிச்சு நல்ல ஸ்ட்ரெங்தா இருந்தாங்க. But due to the miracles done by Jesus, they drank that water and these people are very healthy. எதிரிகள் வந்தபோது அவர்களை துரத்தி பிடித்து வெற்றியை சுதந்தரித்துக் When கொண்டார்கள். the enemies came, they defeated them and they got victory. இங்கே ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுத்ததுனால Here the peoples obeyed God. ரெண்டு அற்புதம் நடந்துச்சு. ஒன்னு அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிச்சு. Two miracles has happened in here. So one is they got water to drink. இரண்டாவது யுத்தத்துல வெற்றி கிடைத்தது. Second thing is they got victory in the war. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வார். Same as God will do miracles in our life. நம்மால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய முடியுமா? So if you obey God's word. கானா ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்து மரியாள் சொன்னாள் வேலைக்காரரிடத்திலே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றார். So in Cana marriage home, God told Maria told that whatever God says, you obey His words. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே நாம் செவி சாய்த்து கீழ்ப்படியும் போது, same as that, if you obey God's word as His words, then we'll see miracles in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வார். In our lives also, God is going to do miracles. ஆகவே இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு. So this year is going to become a wonderful, wondrous year. ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். Jesus is ready to give wonders in our life. ஆனா நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறோமா? But whether we are ready to obey God's word, நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? whether we are ready to be holy, நாம் ஆண்டவரை விசுவாசிக்க ஆயத்தமா whether இருக்கிறோமா? we are ready to be faith in Him, அப்படி நாம் ஆயத்தமா இருந்தால் then if you are ready, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை surely God will do miracles in our life. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி Let us close our eyes and worship Lord Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த புதிய நாளை புதிய ஆண்டை காண செய்தீரே உமக்கு நன்றி. Hallelujah, hallelujah. Lord, we thank you for giving this wonderful day. இந்த ஆண்டு நாங்கள் உம்முடைய அற்புதங்களை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. In this year, make us see your wonderful things in our life. நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்த அர்ப்பணிக்கிறோம். We are ready to be holy in our life. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். We are ready to obey your words. எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. Let Lord give us wonders in our life. கொஞ்சம் ஆண்டவரை நாம் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போம். Let us open our mouth and let's praise God. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காகவும் செய்ய போகிற நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை துதிப்போம். Let's praise God for His wonders in our life. Whatever He has done in our life. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 அற்புதங்கள் குவிய போகுது. அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளது. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளது. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கால் நடக்க போகுது. அது உன் கண்கள் பார்க்க போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுது. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன்
கதவை தட்ட போகுது, உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத, 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுது, அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இந்த ஆண்டின் முதல் நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். In this year's first day, you gave us an opportunity to praise you, Lord Jesus. இந்த ஆராதனை கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Let you bless all the peoples who are gathered here. நீர் சொன்னபடியே இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் ஆண்டாக மாறட்டும். Like you said, this year should be a blessed for all these peoples who are gathered here. அற்புதங்களை மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீரே. You will multiply all miracles in our lives, Lord. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை காண செய்யும் அப்பா. In each day we should see miracles. நாங்கள் தியானித்தது போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழவும் உம்மை விசுவாசிக்கவும் உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படியும் உதவி செய்யும். Same as we meditated, each day we should be holy, each day we should be faithful in you, and each day we should obey your words. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. Those who are gathered here, bless all peoples, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. bless all their families. சபை சுற்றி இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. The peoples nearby our church, இந்த ஊரப்பாக்கம் சபையை ஆசீர்வதிங்க. bless our Urapakam church. இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாய் மாறட்டும். This year should be a very wonderful year for us. இந்த முதல் நாள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். This day we have come before you. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கருத்தில் நாங்கள் தருகிறோம். This year we all give unto your hands. நீரே தலைவராக இருந்து எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. You be the parent for us. உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். We give everything into your hands. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. In the name of the Lord Jesus.